என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அண்ணாமலை கொடுத்த கடிதாசியை ஏற்றுக்கொண்டார்களா? அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு என்ன? விஜய்க்கு எப்படி ஒரு செல்வாக்கு இருந்ததோ அதே போன்று நடிகர் ரஜினிகாந்தை இவர் ரகசியமாக சந்தித்து அவருடைய செல்வாக்கை பெற்றிருக்கிறார். அல்லது நானா ஜோசப் விஜயா அல்லது உதயநிதியான்னு வரும். அவருக்கு 48, உதயநிதிக்கு, விஜய்க்கு 52, 53, எனக்கு 41, நாளை 41 வயது. நேயர்களே, தொடர்ந்து நாம் அந்த ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறதுக்கு காரணம், தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணாமலை அரசியல் பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கல்ல, அந்த கட்சிக்குள்ள மக்களுக்கு ஒரு சிக்கலும் ஏற்படுத்த போவதில்லை. அண்ணாமலையால் என்ன சாதிக்க முடியும்? அண்ணாமலை கொடுத்த கடிதாசியை ஏற்றுக்கொண்டார்களா? அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு என்ன? அண்ணாமலை தற்போது எடுத்திருக்கிற நகர்வுகள் சரிதானா? நான் சொன்ன ஒரு ஆங்கிள் ஒரு அலசல். அண்ணாமலையால் என்ன சாதிக்க முடியும்? அண்ணாமலை பாஜகவிடம் நடந்து கொண்ட முறை சரிதானா? அவர் சொன்ன ஒரு படுதூரமான குற்றச்சாட்டுகள், படுபயங்கர குற்றச்சாட்டுகளால் அசந்து போன அல்லது பதட்டம் அடைந்த திரு அமித்ஷா. அண்ணாமலை சின்ன தவறல்ல, பெரிய தவறு ஒன்றை செய்திருக்கிறார். கட்சியை விட்டு வெளியேற போறோம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதை இவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்தி செஞ்சிருக்காரு. எல்லா சேனல்லையும் அண்ணாமலை வெளியேற்றம், அண்ணாமலை வெளியேற்றம், அண்ணாமலை கோயிங் டு மீட் அவர் யாரு, நபீன், நிதின் நபீன், இப்படி எல்லாம் போட்டு பரபரப்பாகி லைவ்ல போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இவ்வளவு விளம்பரப்படுத்திட்டு பேசியிருந்ததுதான் அண்ணாமலைக்கு கொஞ்சம் மெச்சூர் இல்லை. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை அண்ணாமலை நல்லா புரிந்து கொண்டார். இது ஒரு திராவிட மண், இது ஒரு பெரியாரி சிந்தனை, இடதுசாரி சிந்தனை, இன்டாலரன்சின்னு சொல்ற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை அற்ற ஒரு நிலை இல்லை. மக்கள் டாலரன்ஸாக எல்லாவற்றையும் உட்கொண்டிருக்கக்கூடிய அழகான சமூகம். அதை போன்று கோயில், குளம், திருவிழாக்கள் எல்லாம் உண்டுங்க. தமிழ்நாட்டினுடைய அடையாளமே கோயில் தான். இந்திய மாநிலங்கள்ல கோயிலை போட்டு ஒரு மாநில அடையாளம் இல்லை. தமிழ்நாடு என்பதே திருக்கோயில்கள் தான். அந்த அளவிற்கு இங்க ஆழ்வார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி, அதே போன்று சிவானந்தா, பல குருக்கள், சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த மண். ஆனால் அவர் புரிந்து கொண்டது, வெறுப்பு அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆக இதிலிருந்து நாம் முதலில் விடைபெற வேண்டும். விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது வெறுப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களை ஒருங்கிணைத்தது, தாழ்த்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்தது. தாழ்த்தப்பட்ட சமூகம் மட்டுமல்ல, அனைத்து சமூகங்களிலும் ஜென் இசட்ன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் கூடுதலை அவர் 41% வெற்றி பெற்றதனால் முதல் பேட்டிங்ல அவர் 35 விழுக்காட ஸ்வீப் பண்ணிட்டார் ஃபுல்லா. இரண்டாவது, தலித் வேட்பாளர்களை பொதுக்களத்தில் நிறுத்தியது. அதற்கு பிறகும் 8 அமைச்சர்கள் தலித் சகோதரர்களை உயர்ந்த பதவியிலே வைத்து அழகு பார்த்தது. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட பெரும் திரளான அளவில வாக்களித்தது. இன்றைக்கு மதச்சார்பற்ற என்ற ஒரே நேர்கோட்டில் சிக்கலான ஒரு பரிணாமத்தில் இருக்கும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், ஐஜேகேயும், காங்கிரஸும், இடதுசாரிகளும் எல்லோருமே மிக முக்கிய சித்தாந்தவாதிகள். அவ்வளவு பேரும் பாரதிய ஜனதாவுக்குள் சேராதவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்ததுனால அவர் தப்பி இருக்கிறார். ஆட்சி இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது என்பதையும் அண்ணாமலை உணர்ந்தார். அதனால
வட இந்திய மண் அது வேறு மண். அங்கே இந்த வெறுப்பை விதைக்கலாம். அங்கே ராமரை பத்தி பேசலாம், ஜெய் ஸ்ரீராம் போடலாம், அடிக்கலாம், மாட்டிறைச்சி இருப்பதாக அழிக்கலாம், தாக்கலாம். ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், சத்தீஸ்கரில், இமாச்சலில், ஏன்னா அதே போன்று ஜார்க்கண்டில், அதே போன்று மகாராஷ்டிராவில், வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அவங்க செய்யலாம். ஆனால் இந்த மண்ணில் அந்த விதைகளை போட்டால் பதர்களாக மாறி போகிறது. அது கொஞ்சம் காலதாமதமாக உணர்ந்திருக்கிறார். இது முதலாவது பாயிண்ட். அப்ப இந்த விதைகளை நாம் இனி எவ்வளவுதான் பண்படுத்தினாலும் இந்த பூமியில் அது விதையாது. அது பதர் தான். அது விளைவே செய்யாது. கள்ளத்தனமாக விதைக்க முயற்சித்தாலும் அதனால் பலன் வராது. ஆகவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிறது, அடிப்படை கோட்பாட்டில் அவர் பொருந்த மறுக்கிறார். ஒரு கப்ளிங் இருக்கு, ஒரு எல்போ இருக்குன்னா, ஒரு பைப்பு 3/4 இன்ச்சு பைப்புக்கு 3/4 இன்ச்சு எல்போ தான் பொருந்தும். 2 இன்ச்சு பைப்புக்கு 2 இன்ச்சு எல்போ தான் பொருந்தும். 3 போட முடியாது, 1.5 போட முடியாது. அதே போன்று இவருக்கு இயற்கை இவர் எப்போதுமே திராவிட சித்தாந்தத்தை, பெரியாரியத்தை பற்றிலாம் தந்தை பெரியார் என்று பேசுவார். தமிழ் மண், தமிழ் இலக்கணம், தமிழ்நாட்டு வழிபாடு, தமிழ்நாட்டு முறைகள், தமிழர்கள் பாரம்பரியம், மொழி, இப்படியெல்லாம் பேசி அதை அந்த வடிவத்தை இவர் பூசுவதற்கு பாஜகவிலே முயற்சி பண்ணார். அது தோல்ந்துடுச்சு. ஏன்னா மக்கள் தான் தெளிவா இருக்கானே. அதற்கு அடுத்து 3வது, கட்சிக்குள்ள இவரை வளரவே விட மாட்டாங்க. எந்த பதவி கொடுத்தாலும் சரி, மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது கேபினெட்டாகவும், இணையமைச்சராகவும், கவர்னராகவும், மாநில தலைவராகவும், எந்த பதவியில் இருந்தாலும் இவரை வளர விட மாட்டாங்க. அந்த செட்டப் அப்படி. சேம் செய்யக்கூடிய செட்டப் அப்படி, தமிழ்நாட்டுடைய செட்டப் அப்படி, தலைவர்கள் செட்டப் அப்படி. இதையும் அவர் உணர்ந்தார். அப்ப என்னை வளர விட மாட்டார்கள். அப்புறம் என்னுடைய ஐடியாலஜி இவர்களுக்கு, அவர்களுடைய ஐடியாலஜி எனக்கு பொருத்தம் இல்லை. 3வது, இளைய தலைமுறைகளுக்கான வாய்ப்பை நான் மழுங்கடித்து வாழ்க்கையில ஒரே முறைதான் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். பாரதிய ஜனதாவுக்கு தியாகம் செய்து என் வாழ்க்கை இழக்க நான் தயாராக இல்லை. முடிவு செஞ்சிட்டாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருப்பதையும் அவர் நம்பினார். இது 4வது. 5வது, அவருக்கு சாதி பலம் கொங்கு மண்டலத்தில். இப்போ இவ்வளவு நம்புறார். இதற்கு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய்க்கு எப்படி ஒரு செல்வாக்கு இருந்ததோ அதே போன்று நடிகர் ரஜினிகாந்தை இவர் ரகசியமாக சந்தித்து அவருடைய செல்வாக்கை பெற்றிருக்கிறார். சிங்கம் ஒன்று வருதே என்ற பாடல்கள்லாம் இன்றைக்கு ரஜினிகாந்தும் இவரும் கைகோர்த்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் நடந்திருப்பது. ரஜினிகாந்தையும் இவர் சந்தித்திருக்கிறார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட சதவீத அவர் வாக்கை பெறலாம், கொங்கு மண்டலத்தின் வாக்கை பெறலாம். தனக்கென ரசிகர் மன்றத்தை வைத்திருக்கிறார். தமிழுக்காக நான் பேசப் போகிறேன், அதை போன்று சிறுபான்மையினர் வாக்குகளையும் நான் அரவணைக்கப் போகிறேன் என்றெல்லாம் அவர் ஒரு நம்பிக்கையோடு, பணபலத்தோடு தான் அவர் வந்திருக்கிறார். அவருக்கு பணபலம் பெரிய அளவிலே அவருக்கு உதவி செய்வதற்கு கொங்கு மண்டலத்திலே ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கே என்ன சிக்கல் என்றால், இதையெல்லாம் வெளிப்புறமாக அவர் பறை சாற்றிக் கொண்டு, பறை அடித்து கொண்டு, முழங்கிக் கொண்டு நடத்தியிருக்க வேண்டியதல்ல. வழக்கம் போல அவர் பாரதிய ஜனதாவிலே தொடர்ந்திருக்கலாம், அவர்களுக்குள் பேசியிருக்கலாம். அதை செய்தியாக அவர் வெளிப்படுத்தியதான் சிக்கல் ஏற்படுத்திவிட்டது. இப்போது என்ன கேட்கிறார்கள், இவர் கட்சியை விட்டு முரண்பட்டால் கட்சியை விட்டு வெளியே வந்து விட வேண்டியதானே? எதற்கு? அவர்களுடைய ஆசையோடு, அவர்களுடைய நல்லெண்ணத்தை, அபிலாஷைகளை பெற்றுக்கொண்டு இவர் இருக்கிறார். அப்படி என்றால் அவர்கள்தான் இவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னார்களா? பாம்புக்கு ஏதோ சொன்ன மாதிரி தலையும் மீனுக்கு வாலையும் காட்டிய கதையாக, அல்லது இப்படி அவர் ரொம்பவே பவ்யமாக நடந்து கொள்வது இல்ல. அமித்ஷா இவரை விரும்பல, பின்பு அமித்ஷா கூப்பிட விட்டாரு, போனாரு, இரவு பார்க்கறாரு, காலைல பார்க்கறாரு, சொல்லிட்டு இவர் ஏராளமான குற்றச்சாட்டுகளை நயினார் மேல வச்சாரு. கோடிக்கணக்கான ரூபாய்களை சுவாகா செய்து விட்டார்கள். இது காத்திருக்கிறார். என்ன காத்திருக்கிறார்? உனக்கு தான் அந்த ஐடியாலஜி பிடிக்கல, அப்ப வெளியே வந்துடும் இதனை குற்றச்சாட்டை சொல்லிட்டு. பிறகு அவர்கிட்ட எதுக்கு ஆசைப்படுறா? இங்கதான் தமிழ் சமூகம் இவர் மீது ஒரு சந்தேக பார்வை வைக்கிறது. என்ன இருந்தாலும் இவர் அண்ணாமலைங்க, இவர் ஏற்கனவே பிஜேபிக்காரருங்க, அவர் கூட போய் சேர்ந்து பார்த்தாருங்க, அவங்க பெர்மிஷன் சொல்லியிருக்கிறாங்கங்க, நாளைக்கு இவங்க ஜெயிச்சிருந்தா இவங்க அவங்க கூட சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை பெறாத ஒரு மனிதனாக பிஜேபியின் மூலமாக அவருக்கு ஒரு பெரும்
பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவின் தான் அவர் தமிழ்நாட்டிற்கு அவரை கொண்டு சென்றது. பாரதிய ஜனதா தான் அவரை தமிழ்நாட்டிற்கு அடையாளப்படுத்தியது. ஆனால் தற்போது அவர் டெல்லியிலே சென்று அவரை பார்ப்பது, இதெல்லாம் அவருக்கு பாஜகவின் அட்வைசரி போர்டு இவருக்கு வழங்கிய அசைன்மெண்ட்டை இவர் நிலைநிறுத்துகிறார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தால், ஜோசப் விஜய் என்ற வார்த்தை எப்போதும் இல்லை. நடிகர் விஜய் என்று தான் இருந்தார். அதை விஷத்தை கக்குனது யாரு? ஹெச் ராஜா. ஏன் ஜோசஃபா இருக்கக்கூடாது? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தமிழன் ஜோசஃபாக இருப்பான், தமிழன் ஜோஸ்வாவாக இருப்பான், தமிழன் ஆறுமுகமாக இருப்பான், அப்துல் காதராகவும் இருப்பான். அப்படி பார்ப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ராஜா சர்மா எந்த வட இந்திய பெயரை வைத்திருக்கக்கூடிய ஹெச் ராஜா ஜோசப் என்று விஷத்தை கக்கினார். அவர் விஷத்தை கக்கினார். இன்றைக்கு வேண்டுமென்றே ஜோசப் என்ற பெயர் இங்கு சொல்கிறது. அவர் தமிழராகத்தான் இருந்தாரே அல்லாமல் அவர் எப்போதும் இன்ன சாதி இன்ன மதம் இதை காட்டவில்லை. திரு சீமான் தமிழராகத்தான் இருக்கிறாரே தவிர அவர் எப்போதும் தன்னை இந்த சாதிக்குள் அடையாளப்படுத்தவில்லை. ஆகவே சீமானுக்கு தமிழிளைஞர்கள் எந்த அளவுக்கு வலுவையான ஆதரவு கொடுக்கிறார்கள், அதே போன்று எல்லா தமிழர்களும், இஸ்லாமிய தமிழர்கள், இந்து தமிழர்கள், கத்தோலிக்க தமிழர்கள், சிஎஸ்சி தமிழர்கள், தலித் தமிழர்கள், இடைநிலை சாதி தமிழர்கள், ஆதிக்க சாதி தமிழர்கள் எல்லோரும் அவனை தமிழனாக பார்த்தான். 41% அப்படி ஃபுல்லா ஓட்டப்பட்டான். 41% அது கிடைச்சது. அது அல்லாம அரசுக்கு எதிராக அப்படி எதிர போட்டான். ஈவன் பிராமணர்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்து அந்த வெறுப்பை திமுக பல வருஷமா பிராமணர்கள் வெறுப்பை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து ஒரு ஓய்வு கொடுத்தார். அப்போ ஹிந்துத்துவ வாக்கும் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. நல்லா கவனிங்க. இஸ்லாமியர்களும் வாக்களித்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள், இடைநிலை சாதிகளும் வாக்களித்திருக்கிறார்கள், ஆதிக்க சாதிகளும் வாக்களித்திருக்கிறார்கள். எல்லா சமூகத்தில் இருக்கவுள்ள ஜென் இசட் வாக்களித்தது. அந்த நிலை அண்ணாமலைக்கு கிடையாது. அந்த நிலையத்தை அடையணும். பின்னாடி நானா ஜோசப் விஜயான்னு ஒன்று வரும், அல்லது நானா ஜோசப் விஜயா அல்லது உதயநிதியான்னு வரும். அவருக்கு 48, உதயநிதிக்கு, விஜய்க்கு 52, 53, எனக்கு 41, நாளை 41 வயது. இப்படி ஒரு கால்குலேஷன் ரஜினிகாந்த் அவர் கூட சேர்த்திருக்கிறார். ஆனால் அவர் பதர் விதைகளுக்கு வைத்திருக்கிற கூடாரத்திலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். முதலாளி மாதிரி எப்போ வரும்? இங்கதான் சந்தேகம் தமிழ் சமூகத்துக்கு வந்திருக்கிறது. அவருக்கு ஒரு 2% ஆதரவு இருக்கு, அதுல டவுட்ஸே கிடையாது. அவருக்கு சாதி பின்னணி இருக்கு கொங்கு மண்டலத்துல, அதுலயும் டவுட்ஸ் இல்லை. இப்ப என்ன இன்னொரு கருத்து வருதுன்னா, இங்க பாருங்க, அவர் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துவார். பழனிசாமி கவுண்டருக்கும் அண்ணாமலை கவுண்டருக்கும் இடையிலே சாதி ரீதியாக பின்னடைவு ஏற்படும். பாயிண்ட் நம்பர் 1. அதை வைத்துக்கொண்டு பாஜக வளர்ந்துன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்றேன், 24 போட்டியில பழனிசாமி பிரதமர் வேட்பாளர், அவர் அதிமுக சார்பில் அவர்கள் கட்சி நின்றது. இந்த பக்கம் என்டிஏ, அந்த பக்கம் திமுக. ராகுலா மோடியா பழனிசாமியின் குரூப்பான்னு பார்க்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இங்க போட்டாங்க. யாருக்கு? மோடிக்கு. ஏன்னா ராகுலுக்கு போட மாட்டாங்க, திமுகவுக்கு போட மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ திமுகவை பிடிக்காத கட்சி இல்லாதவர்களும் கூட மோடிக்கு போட்டாங்க. மோடியா ராகுலாங்கிறது. அந்த ஓட்டும் கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்துதான், அந்த ஓட்டோடு சேர்ந்தா இவங்க 11% பெற்றார்களே தவிர ஏதோ அண்ணாமலைக்கு பெரிதா கிடையாது. அண்ணாமலைக்கு கிடைக்கணும் என்றால் இப்பொழுது அவரும் இளைஞர் தானே. அவர் பிரச்சாரம் செய்து 95 தொகுதியில பண்ணார், ஒன்றும் கிடைக்கல, அவ்வளவு இடத்துலயும் தோத்து போச்சு. அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்குகள் இல்லை. அண்ணாமலைக்கு ஒரு 1%, 1.5% கரிஷ்மா இருக்கும். பெரிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் அங்க வந்துட்டாங்க. சீமான்ட்டு இளைஞர்கள் இங்க வந்துட்டாங்க 4%. இப்ப அண்ணாமலைகிட்ட இருந்த 2% மேலேயும் போயிருக்கும். ஆக இவருடைய பார்வை வேறு, ஜோசப் விஜயின் மீது தமிழ் சமூகம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வேறு, ஜோசப் விஜயுடைய கருத்து வேறு. அவர் பெரியாரை கையில் வைத்திருக்கிறார், பேராசான் அம்பேத்கரை கையில் வைத்திருக்கிறார், அஞ்சலியை கையில் வைத்திருக்கிறார், சமூக நீதியை பேசுகிறார், தலித் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மேல போயிட்டார். நாளைக்கு அவருக்கு பல சிக்கல்கள் வரலாம், அது அப்போது பேசலாம்.
ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் ஜோசப் விஜயுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை பின்பற்றி உதயநிதியா, ஜோசப் விஜயா, அண்ணாமலையாண்டா நான் வந்து விடுவேன் என்று அவர் நினைப்பது தவறு. ஆனால் நினைக்க அவருக்கு உரிமை இருக்கிறது. அதுவல்லாமல் அவர் செய்த பெரிய மிஸ்டேக்கு டெல்லியில காத்து கடந்து அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வர்றது தவறு தவறு தவறு. இது தமிழ் சமூகத்திற்கு அவர் தெரிந்தாமலோ தெரியாமலோ மிகப்பெரிய மிஸ்டேக் அவர் செய்திருக்கிறார். தவறு தவறு தவறு. அது அவருக்கு மீண்டும் ஒரு பதர் கட்சிக்குள்ள அவர்களின் ஒத்துழைப்போடு அவர்களின் ஆசியோடு இவர் மீண்டும் பல புதிய கட்சி ஆரம்பிக்க போறார். தம்பி, நீ அந்த பக்கம் வண்டியை ஓட்டு, நாங்க இந்த பக்கம் ஓட்டலாம், நாம சமயம் வரும்போது ஒன்னா சேரலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்கலாமோ என சாமானியர்களும் மதச்சார்பற்றவர்களும் எண்ணுவதற்கு அண்ணாமலை வழிவகுத்து விட்டார் என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.